எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீயூஸ்டு கண்டென்ட். ஸோ நீங்க இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் உங்களுடைய சேனல்ல வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. கண்டிப்பா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துச்சுன்னா மானிட்டேஷனுக்கு பிரச்சனையாகும். ரீயூஸ்டு கண்டென்ட் மட்டும் இல்லைங்க, காப்பிரைட் வரக்கூடாது, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரக்கூடாது. இதெல்லாம் நீங்க வராம வீடியோ போடுங்க, இல்லைன்னா மானிட்டேஷன் அப்படி ப்ராப்ளம் ஏற்படும். கண்டிப்பா நீங்க இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்னன்னா, இப்போ இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய சேனல்ல டவுன்லோட் பண்ணி நீங்க அப்படியே போட்டீங்கன்னா கண்டிப்பா ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். அதற்கு பதில் இந்த வீடியோவில் இருக்க, அதாவது என்னுடைய வீடியோவே நீங்க கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க வீடியோவா மேக் பண்ணி போட்டா ரீயூஸ்டு கண்டென்ட் வராது. அதை தவிர்த்து நீங்க வேறொருத்தருடைய சேனல்ல இருக்கிற வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேனல் அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். இது மட்டும் இல்லைங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே போடுறதுனால மட்டும் ரீயூஸ்டு கண்டென்ட் வராது. இன்னொரு விஷயம், நீங்க அவங்களுடைய பிக்சர் அப்படியே டிட்டோ, இப்போ நான் என்ன பிக்சர் இங்க வைக்கிறேன் அதே பிக்சரே நீங்க டவுன்லோட் பண்ணி என்னுடைய ஸ்லாங்லயே நீங்க பேசி உங்களுடைய வீடியோவை நீங்க போட்டீங்கன்னாலும் ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். மூணாவது ஒரு முக்கியமான விஷயங்க, கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். மூணாவதா என்னன்னா, இப்போ இதை நீங்க நல்லா கவனிங்க. இப்ப நீங்க உங்களுடைய வீடியோவை நீங்க போட்டுட்டீங்க, உங்களுக்கு வியூஸ் போகல, 1 or 2 days வியூஸ் போகவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, டக்குன்னு அந்த வீடியோவை டெலீட் பண்றீங்க. டெலீட் பண்ணிட்டு திரும்பவும் அதே வீடியோவை உங்களுடைய சேனல்ல நீங்க அப்லோட் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான். எப்படின்னா, ஒன் டைம் நீங்க யூடியூப்ல உங்களுடைய வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணிட்டாவே யூடியூப் உங்களுடைய வீடியோவை ஸ்கேன் பண்ணிக்கும். அது ஒன்ஸ் உள்ள வந்துட்டாவே யூடியூப் இந்த வீடியோ எல்லாம் உள்ள வந்துருச்சு, சோ இனிமேல் இந்த வீடியோ வந்தா ரீயூஸ்டு கண்டென்ட். நெக்ஸ்ட் இது காப்பிரைட், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்னு அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஒன்ஸ் யூடியூப்குள்ள நம்ம அப்லோட் பண்ணிட்டாவே யூடியூப் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோ. இது வீடியோக்கு மட்டும் இல்லைங்க, ஷார்ட்ஸ், கம்யூனிட்டி டேப், நெக்ஸ்ட் லைவ், வாட் எவர் நீங்க ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாவே யூடியூப் ஸ்கேன் பண்ணிக்கும். நல்லா புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தான் யூடியூப் ஸ்கேன் பண்ணிக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய வீடியோ தானே, சோ நம்ம டெலீட் பண்ணிட்டு பிறகு அதாவது நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே அது ரீயூஸ்டு கண்டென்ட் தான். நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட்டை கண்டிப்பா அப்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வேற ஒருத்தருடைய வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அவங்களோட இமேஜ், அவங்க எப்படி எந்த ஆங்கிள் பேசுறாங்க, எந்த வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகள், எந்தெந்த வார்த்தைகள் பேசுறாங்க அப்படியே ஈயச்சாங் காப்பின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி இந்த வீடியோல இருக்கிற அதே விஷயத்தை நீங்க உங்களுடைய வீடியோல சொல்லாதீங்க. அது ரீயூஸ்டு கண்டென்ட், காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட் நீங்க இப்ப என்னுடைய வீடியோவை நீங்க எடுத்துக்கிட்டு என்ன மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் மாத்தி உங்களுடைய சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணுங்க. சரிங்களா? எந்த சேனல்ல இருக்கட்டும் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துக்கோங்க, பட் அதே மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க மேக் பண்ணி நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி, ஆனா கருத்து ஒன்றுதான், ஆனா நிறைய சேஞ்சஸ் இருக்கணும். சேஞ்சஸோட நீங்க வீடியோ உங்களுடைய சேனல்ல அப்லோட் பண்ணலாம். அப்ப ரீயூஸ்டு பிரச்சனை வரவே வராது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியல, ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாம இருந்தா இந்த வீடியோல போயிட்டு நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிதான் ரீயூஸ்டு கண்டென்ட்டும். ஸோ நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா, அது மேல நீங்க டச் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட லைவா நான் பண்ணி காமிக்க முடியல, ஏன்னா எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்தது இல்லை. என்னுடைய நண்பர் ஒரு சேனல்ல வந்திருக்கு, கண்டிப்பா அது கிளியர் பண்ணிருக்கோம். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ஏன்னா இப்போ நான் பண்ணி காமிக்கிறது என்கிட்ட டெமோ ரீயூஸ்டு கண்டென்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சுன்னா அது மேல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, காப்பிரைட் எப்படி கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் மேல டச் பண்ணீங்கன்னா உள்ள நிறைய ஒரு பேஜ் போகும். சோ அந்த பேஜை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அந்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, லாஸ்டா சி அப்ளை அப்படின்னு இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க
இந்த வீடியோ ரீயூஸ்டு கண்டென்ட் இல்ல. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க அடுத்தவங்க வீடியோவை போடல, அடுத்தவங்க வீடியோல இருக்கிற ஈயச்சங் காப்பி மாதிரி ஒரு வீடியோவை நீங்க மேக் பண்ணி போடல. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய வீடியோவை நீங்க டெலீட் பண்ணிட்டு திருப்பியும் நீங்க அப்லோட் பண்ணல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாம இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்க பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கே பெரிய ப்ராப்ளம் ஆகும். சோ வந்து இது ஒரு விதமா நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட்டை கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான முறையில ரீயூஸ்டு கண்டென்ட்டை கிளியர் பண்ணலாம். பட் ஆனா வியூஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கும். அது வந்து நாளடைவுல சரியாகிடும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோவை, அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோவை டிலீட் பண்ணலாம். அது எப்படி டிலீட் பண்ணணும்னா, நீங்க ஒரே நாள்ல 4-5 வீடியோ இல்ல 6-7 வீடியோ எல்லாம் கண்டினியூஸா டிலீட் பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ டிலீட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் வந்து சடனா குறையிற மாதிரி தெரியும். அதற்கு காரணம் யூடியூப் அல்காரிதம். யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணும்னா, இவங்க நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க, இந்த சேனல் திடீர்னு ஏன் டெலீட் பண்ணாங்க, ஏதாவது ஃபேக்கா இருக்குமோ, சோ இவங்களுடைய சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோவும் ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு யூடியூப் கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய வியூஸை அப்படியே ஸ்டாப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனலை நல்லா ஆராய்ச்சி பண்ணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? நல்லா செக் பண்ணும். செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணும். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் வராது. நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஆனா வியூஸ் கொஞ்சம் டவுன் ஆகும், அதுவும் சரியாகிடும். ஏன்னா யூடியூப் வந்து உங்களை செக் பண்ணது சடனா நீங்க டெலீட் பண்றீங்க பாத்தீங்களா, அதனால யூடியூப் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும், இந்த சேனல்ல ஏதாவது ஃபேக் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனல்ல கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரவே கூடாது. ஒருவேளை வந்துடுச்சுன்னா நம்மளுடைய சேனலை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு வீடியோ போட்டாதான் நமக்கு மானிட்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாகும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல் growthing ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்னா என்ன, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எதனால வருது, ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனலுக்கு வாட்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்சஸ் வந்து நான் 1500 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நேத்திக்கு முந்தைய நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க பாருங்க. வாட்சஸ் வந்து நான் ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்றேன். நெக்ஸ்ட் வியூஸும் அப்படிதான். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா தம்ப்லைன். தம்ப்லைன் வந்து அட்ராக்டிவா இருக்கணும். அது பார்த்த உடனே டச் பண்ணணும். இப்போ நீங்க டச் பண்ணீங்க பார்த்தீங்களா இந்த வீடியோவை, அது போல பார்த்த உடனே டச் பண்ணணும். அந்த மாதிரியான தம்ப்லைனை நீங்க வெரி வெல்லா நீங்க எடிட் பண்ண கத்துக்கணும். ஸோ நீங்க அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க. தம்ப்லைன் மட்டும் முக்கியம் இல்லைங்க, டச் பண்ணி உள்ள வந்துட்டாங்கன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் ஸ்டப்பா இருக்கணும், நல்ல கண்டென்ட்டா இருக்கணும். ஒருவேளை டச் பண்ணி டக்குன்னு வெளியே போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வியூஸ் மட்டும்தான் வரும், வாட்சஸ் வராது. ஸோ அந்த மாதிரியான வேல்யூபிளான கண்டென்ட்டை நீங்க எங்கிருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த 2 வீடியோலையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மறக்காம நீங்க ஒன்ஸ் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க டச் பண்ணி உள்ள வந்துட்டு இந்த கண்டென்ட்டை நீங்க வெரிவெல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ முழுக்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வந்து இந்த சேனலை நம்ம மிஸ் பண்ண கூடாது. நம்மளுடைய சேனலுக்கு நல்ல growthing-ஆன ஒரு டிப்ஸ் சொல்றாங்க, வேல்யூபிளான டிப்ஸ் இருக்கு இந்த சேனல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைபருக்கும் யூடியூப்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல் வளர்ச்சி இருக்கு. கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல, அதாவது உங்களுடைய சேனல்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய சேனலை growth பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சில விஷயம் தான் நமக்கு யூடியூப் சேனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்ப்லைன், உள்ள இருக்கிற கண்டென்ட், சரியான டைட்டில், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்ங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன் எழுதாம நீங்க சரியான தம்ப்லைன் கொடுத்திருந்தாலும் சரி, சரியான கண்டென்ட் உள்ள கொடுத்திருந்தாலும் சரி, சரியான டைட்டில் கொடுத்திருந்தாலும் சரி, உள்ள நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலன்னு வச்சுங்க உங்களுடைய சேனலுடைய வீடியோ வெளியிடப்பட ஆகவே ஆகாது. எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ நீங்க ஒரு குக்கிங் வீடியோ போறீங்கன்னு வச்சுங்களேன், ஹவு டு ப்ரிப்பேர் பிரியாணி அப்படின்னு போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேர்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தா மட்டுமே நம்மளுடைய வீடியோவை யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா சர்ச் பாக்ஸ்ல வரும். நல்லா புரிஞ்சுங்களா? சர்ச்சில் வரும், நம்மளுடைய வீடியோ சர்ச்சில் வரும். நீங்க டிஸ்கிரிப்ஷனை நல்லா கொடுத்தா மட்டுமே சர்ச்சில் வரும். ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணுமே எழுதாம டப்பு டப்பு டப்புன்னு வீடியோவை எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் எனக்கு வியூஸ் போல, எனக்கு வாட்சஸ் வரல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மெயின் காரணம் டிஸ்கிரிப்ஷன் உள்ள எழுதணும். சோ மக்கள் எந்தெந்த மாதிரி எல்லாம் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதணும். சோ நீங்க அந்த மாதிரி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனை எழுதி வச்சா மட்டுமே சர்ச் பாக்ஸ், அதாவது இந்த சர்ச்சில்
யாராவது தேடும் போது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வேர்ட்ஸ் இங்க போட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீடியோ ரேங்கிங்ல வரும். சோ அந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனை நீங்க விரைவில் எழுத கத்துக்கணும். சோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், மறக்காம பாத்துக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ரீயூஸ்டு கண்டென்ட், காப்பிரைட் ப்ராப்ளம், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக், இது மூணும் இல்லாம நீங்க பாத்துக்கோங்க. இது மூணும் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மானிட்டேஷன் ஈஸியா ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து வாட்சர்ஸை ஈஸியா கம்ப்ளீட் பண்ண நான் சில மெத்தட்ஸ் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, இந்த வீடியோல இருக்கு, கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணவும் நான் சில ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இந்த பிளேலிஸ்ட்டை நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட். இங்க பாருங்க, இந்த கிளிக் த்ரூ ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு வியூஸ் போகாது. அதுக்கு காரணம் யூடியூப் வந்து உங்களை செக் பண்ணிட்டு இருக்கு. சோ வந்து இவங்க உண்மையாதான் போடுறாங்களா இல்ல ஒரு ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு ரோபோட் மூலம் மேக் பண்ணி ஏதாவது கண்டென்ட்டை கிரியேட் பண்றாங்களா, இந்த சேனல் வந்து ஒரு உண்மையான ஒரு ஆள் தான் கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்ச நாள் வந்து யூடியூப் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க கரெக்டான டைமிங் ஃபாலோ பண்றாங்களா, இவங்க வந்து கரெக்டான நீச் கேட்டகரி ஃபாலோ பண்றாங்களா, இவங்க கரெக்டான வேலை தான் போறாங்களா இந்த யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எந்த சேனலா இருந்தாலுமே சரி, நல்லாவே உங்களுக்கு கண்டென்ட் இருந்தாலும் சரி, நல்லாவே உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட் இருந்தாலுமே சரி, கொஞ்ச நாள் உங்களை யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும். உங்களுடைய வியூஸை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள் ஆகும். கண்டிப்பா யூடியூப்ல நீங்க மனம் தளராம கண்டினியூஸா வீடியோ போடுங்க, கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுங்க, நல்ல நல்ல கண்டென்ட்டை போடுங்க. திரும்பவும் சொல்றேன், நல்ல நல்ல கண்டென்ட் எங்கிருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க பாருங்க, சப்ஸ்கிரைபர் மனசறிஞ்சு வீடியோ போடுங்க. இதுலதான் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, வாட்சர்ஸ் வரலையா, கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல தான் நான் முக்கியமா சொல்லியிருப்பேன். வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான ட்ரிக்ஸ் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் 100% க்ரோ ஆகும். ஏன்னா வந்து என்னுடைய சேனல்ல நான் அப்படிதான் க்ரோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல்ல இது வரைக்கும் நான் சொன்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்னாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது பயனுள்ள தகவலை உங்களுக்கு டே பை டே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.